தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 15வது வாக்கியம். அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் நாம் பார்க்கின்றோம், இயேசு சீமோனை பார்த்து கேட்ட கேள்வி மட்டுமல்ல, உன்னையும் என்னையும் பார்த்து கேட்குற கேள்வி. தெய்வத்தை நீ நாம் அதிகமாக அன்பு செய்கிறோமா? அப்போ அப்படி அன்பு செய்கிறோம் என்றால் நாம் எப்படி நாம் செயல்படுகின்றோம்? மனிதர்களை நான் தெய்வத்தை எப்படி அன்பு செய்கின்றேன்? பிறரை மற்றவர்களை அன்பு செய்வதன் வழியாக, மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் வழியாக, மனித நேயத்தோடு மனித மாண்போடு நாம் வாழ்கின்ற பொழுது இதோ நான் கடவுளை அன்பு செய்கின்றேன். அடுத்து நாம் பார்க்கணும், இவற்றை விட அன்பு செய்கிறாயா என்று கேள்வி கேட்கின்ற சமயத்தில் இவற்றை விட சொல்லும்போது நம்முடைய பொருட்கள், நம்முடைய பைசா, அப்போ இந்த உலக சுகங்கள் இதத்தை மீது அனுபவிக்கிறோமா? இறைவனை மறந்து கொண்டு எனக்கு பைசா தான் வேண்டும், எனக்கு வேலை தான் வேண்டும், இறைவனை மறந்து கொண்டு இதோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸு தான் வேண்டும், இறைவனை மறந்து கொண்டு இதோ உலக கடலில் ஈடுபடுகிற சமயத்தில் ஒரு நாளும் தெய்வத்தை நாம் அன்பு செய்ய முடியாது. இங்கே இறைவன் எதிர்பார்ப்பது முக்கியத்துவம் இறைவனுக்கு, வேறு யாருக்கும் அங்கே இல்லை. சிந்தித்து பார்ப்போம், நான் யாருக்கு முக்கியம் கொடுக்கின்றேன்? இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு முக்கியம் கொடுக்கின்றேனா, அல்லது இந்த உலகத்தில் உள்ள பொருட்களுக்கு முக்கியம் கொடுக்கின்றேனா, அல்லது வேலைகளுக்கும் பணத்துக்கு முக்கியம் கொடுக்கின்றேனா, அல்லது என் தெய்வத்துக்கு நான் 1ஆம் ஸ்தானம் கொடுக்கின்றேனா? இறைவனுக்கு 1ஆம் ஸ்தானம் கொடுத்து வாழ வேண்டியவர்களும் நீயும் தானும். அன்பு என்பது என் இறைவனுக்கு மட்டும்தான் ஒழிய, அதுதான் முக்கியத்துவம். அதன் பிறகுதான் மற்ற எல்லாமே. சிந்தித்து பார்த்து பதிலளிப்போம். நல்லவனாகிய தெய்வமே, அன்று நீ பேதுருவை கேட்டீர், இன்றும் அதே கேள்வி என்னிடத்தும் நீ கேட்கின்றீர். நான் உன்னைத்தான் அன்பு செய்கிறேன், உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே, என் மேல் இரக்கம் வையும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.